ஹலோ எலக்ட்ரிஷியன்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஒரு ட்ரில்லிங் மிஷினை அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்போம். இந்த பேட்டரி ட்ரில் தான் அது. இதோடைய அன்பாக்சிங் வீடியோவில் நிறைய தகவல்கள் என்னால் சொல்ல முடியல, ஏன்னா எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. ஸோ இதை இப்போ நான் ஒரு வாரம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வாரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது இதை பற்றி தெளிவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பேட்டரி ட்ரில்லிங் மிஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பேட்டரியோடு வரும். இந்த பேட்டரி எப்படி மாட்டணும்னு பார்த்துக்குங்க. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு இடம் இருக்கும். இந்த பேட்டரிலையும் ப்ளஸ் மைனஸ் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் போய் அதில் கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சு இப்படி தள்ளினீங்கன்னா இந்த பேட்டரி ட்ரில் உங்களுக்கு ஆன் ஆகிடும். இந்த பேட்டரி ட்ரில்லுடைய டார்க்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ட்ரில்லுடைய டார்க் மாதிரி இல்லை. பட் இந்த 1200 ரூபா ப்ரைஸுக்கு இவ்வளோ கிடச்சது சந்தோஷம்தான். போதுமான அளவுக்கு இதுக்கு கொடுத்த விலைக்கு உண்டான வேலையை இது நல்லாவே செய்யுது. 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒன்றும் 1 ஹவர் வரும்னு சொன்னாங்க. 1 ஹவர்லாம் வரல. நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ½ ஹவர் தான் வருது. ஹெவி யூசர்ஸ் இந்த மிஷின்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் புதுசாக இப்போ தான் பேட்டரி மிஷின் வாங்கி பழகுறீங்க அப்படின்னா அப்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன பேட்டரி மிஷின்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி நல்லா பழகினதுக்கப்புறம் ஒரு 4000 5000 ரேஞ்சில் நல்ல மிஷின்ஸாக வாங்கிக்கோங்க. இந்த 2 பேட்டரிக்கும் சார்ஜ் ஏற்றுறது பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. மற்ற மிஷின்ஸ்லாம் ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாண்டில் மாட்டி அதுக்கு ஒரு சார்ஜர் போடணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் சார்ஜர் பாயிண்ட்டு. நீங்கள் சார்ஜரை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோக்கியா பழைய பெரிய பின் சார்ஜர் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் ஞாபகம் வருது நீங்கள் இந்த சார்ஜரை பார்க்கும்போது. டைரெக்டாக நீங்கள் இந்த பேட்டரியில் இதை மாட்டி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொண்டு போகிற சைட்டில் கூட நீங்கள் ஒரு பேட்டரி போட்டு மிஷின் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பேட்டரியை நீங்கள் இந்த மாதிரி சார்ஜில் போட்டுடலாம். போட்டு சுவிட்சை ஆன் பண்ணிட்டீங்கன்னாக்கா போதும். உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ரெட் லைட் எரியிற வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் ஏறிட்டுருக்குன்னு அர்த்தம். பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஏறினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல க்ரீன் லைட் எரியும். இதே ரெட் லைட்டு அப்படியே க்ரீனாக மாறிடும். அதை வச்சு நீங்கள் பேட்டரி ஃபுல் ஆகிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மிஷினுடைய ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணதில் எனக்கு பிடிக்காத விஷயத்தை முதல்ல சொல்லிடுறேன். இந்த இடத்துல இந்த செக்கு வந்து கையில் டைட் பண்ணி கையில் டைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஏதாவது ஒரு கீ யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் தான் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஒரு சில பிட்டை மாட்டி ஒரு 8 mm 10 mm பிட்லாம் மாட்டி நீங்கள் ரொம்ப இதை பிடிச்சி ரொம்ப ஃபுல் டைட் பண்ண முடியல. இது கையிலையும் ஸ்லிப் ஆகிட்டு போகுது. இந்த இடத்துல ரப்பரில் ஏதாவது ஒரு இது மாதிரி கோட்டிங் மாதிரி கொடுத்துருந்தாங்கனாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பிடிச்சி டைட் பண்ணுறதுக்கு. அதுவுமே இவங்க கொடுக்கல, வெறும் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. கை கொஞ்சம் வேர்வையாக இருந்தால் கூட இதை பிடிச்சி ஃபுல் டைட் பண்ண முடியல. இந்த மாதிரி வழுக்கிட்டு போகுது. அதுவும் எல்லாருமே இந்த மாதிரி பிடிச்சே ஃபுல் டைட் பண்ணிட முடியும்னு இவங்க எப்படி முடிவு பண்ணாங்கன்னு தெரியல. இந்த ஒன்று தான் இந்த மிஷினில் எனக்கு பிடிக்காத விஷயம். மற்றபடி இந்த மிஷினில் எல்லாமே எனக்கு பிடிச்ச விஷயந்தான். ரெண்டாவது பிடிக்காத விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி லைஃப் ரொம்ப கம்மி. கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் ஒரு ½ ஹவர் தான் வருது. பட் கொடுத்த அந்த 1200 ரூபாய்க்கு அவ்வளோதான் வரும். போதுமானது அது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டார்க் அட்ஜஸ்ட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்கள் 1ல் வச்சுட்டிங்கன்னா இந்த டார்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்படி சுற்றுறத நீங்கள் இந்த மாதிரி சுற்றுறத நீங்கள் இந்த மாதிரி ஒரே 2 விரலில் பிடிச்சதே நிறுத்திடலாம். நீங்கள் விட்டால் தான் சுத்தம். நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி நிறுத்திக்கலாம். 2ல் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 4ல் வச்சிங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டார்க் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் 18எல்லாம் வச்சிங்கன்னா கையில் பிடிச்சி நிறுத்துறது கொஞ்சம் கஷ்டம். அது இல்லாமல் 18 தாண்டியும் ட்ரில்லிங் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. இந்த ட்ரில்லிங் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வச்சிட்டிங்கன்னா உங்களால் இதை கையில் பிடிச்சி சாதாரணமாக நிறுத்த முடியாது. இன்னொரு விஷயம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 1 and 2 1ல் வச்சிங்கன்னா ஸ்பீடு கம்மியாக இருக்கும். 2ல் வச்சிங்கன்னா ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பொதுவாகவே உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு மிஷின்லையும் ஸ்பீடு கம்மியாக வைக்கும்போது உங்களுக்கு டார்க் நல்லா கிடைக்கும்.
ஸ்பீடு அதிகமாக வைக்கும்போது டார்க் கம்மியாக தான் கிடைக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. 2ல் வச்சா இதை நம்ம கையிலே பிடிச்சி ஸ்டாப் பண்ணலாம். பட் 1ல் வச்சுட்டோம்னா கையில் பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறது முடியாத காரியமாக இருக்குது. அது இல்லாமல் இதில் ரிவர்ஸ் ஃபார்வர்டுக்கு இந்த பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப வசதியாக இருக்குது. சென்டரில் இருந்ததுன்னா மிஷின் உங்களுக்கு சுற்றவே சுற்றாது. இந்த ட்ரிகரை நீங்கள் அழுத்தவே முடியாது. இந்த பக்கம் போட்டிங்கன்னா மிஷின் ரிவர்ஸில் சுற்றும். இதை இந்த பக்கம் போட்டிங்கன்னா மிஷின் வந்து ஃபார்வர்டில் சுற்றும். அதே போல் இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஸ்க்ரூவில் கரெக்டாக அடிக்குது நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப இது உங்களுக்கு அந்த லைட் ஓரளவுக்கு யூஸ் ஆகும். பெரிய அளவில் பிரைட்னஸ் இல்லைனாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த மிஷின் கொடுத்த பணத்துக்கு ஒர்த்து தான். அந்த 1200 ரூபாயில் இந்த அளவுக்கு இருக்கிற மிஷின் ரொம்ப ஒர்த்து தான். இதில் முக்கியமாக எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த டார்க் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். நீங்கள் ட்ரில்லிங் போடுறப்ப இந்த மோட்லேயும் நீங்கள் ஸ்க்ரூ ஏற்றுறப்ப அந்த ஸ்க்ரூக்கு உண்டான டார்க்லேயும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். முக்கியமாக இந்த சுவிட்ச் போர்டு அதுக்கான ஸ்க்ரூவெல்லாம் நீங்கள் ஏற்றுறப்ப நீங்கள் ஃபுல்லாக வச்சு ஏற்றிட்டிங்கனாக்கா இது நிற்கவே நிற்காது. அந்த பாக்ஸை உடச்சிட்டு உள்ளே போயிடும் அந்த ஸ்க்ரூ. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கம்மியான டார்க்கில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அது ஓரளவுக்கு டைட் ஆனோன்னா இது இந்த மாதிரி நின்றுடும். சுத்தாமல் அது ஓரளவுக்கு டைட் ஆனோன்னா இந்த மாதிரி நின்றுடும். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட சுவிட்ச் பாக்ஸஸ்லாம் கூட சேஃப்டியாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த மிஷினில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்னும் இந்த மிஷினை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் உங்களுக்கு எலக்ட்ரிக்கலாக பவர் மிஷின்ஸ்லேயும் அல்லது பேட்டரி மிஷின்ஸ்லேயும் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.